எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயம் மாறிடுச்சிங்க. ஒரு விஷயத்தை தவிர. என்னன்னு யோசிக்கிறீங்களா? நானே சொல்லிடுறேங்க. இந்த 90 கிட்ஸ்னு சொல்கிறாங்களே, அவங்களோட மேரேஜ் தாங்க. சுனாமியில் ஆரம்பித்து கொரோனா வரைக்கும் க்ளோஸ்அப்பில் பார்த்த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜென்ரேஷன் தாங்க இந்த 90 கிட்ஸ். ஆனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் கல்யாணம்னு ஒன்றை பார்க்காமலே சுற்றிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜென்ரேஷனில் இருக்கிற ஒருத்தரோட கதையை தான் இங்கே இப்போ பார்க்க போகிறோம். இவனுக்கு கல்யாணம் ஒன்று நடந்ததா, இல்லை எப்பவும் போல விபூதி அடிச்சிட்டாங்களான்னு வாங்க கதைக்குள்ளே போகலாம். This is too ridiculous. How can someone write something so careless? அது ஒரு சீனியர் ஜர்னலிஸ்டா இருந்துகிட்டு எப்படி இந்த மாதிரிலாம் எழுத முடியுது? பார்க்கறதுக்கு என்னாலே நம்ப முடியல. தாப்பா என்னங்க சார்? காமெடியே இல்லை. ஓ பேரா? தாப்பம்மா, இந்த கோவிந்தன் எனக்கு 20 வருஷமாக தெரியும். அவர் ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பார். அப்படி இருக்கிறவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்காருன்னா என்ன பார்த்தா உனக்கு ஜோபியா தெரியுதா? சார், திஸ் இஸ் ஆடி மாசம். பக்கத்து தெரு முண்டக்கண்ணியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறாங்க. அதுக்கு என்ன சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்காங்க. ஐ ஹேவ் டு கோ. சும்மாவே இது 10 கப்பு டீ குடிக்கும். அங்கே போய் எத்தனை டபரா டீ குடிக்க போதும்? மனசில் நினச்சது அப்படியே சொல்கிறியாடா. சரி, நீங்க சொல்றதுனால 1 hour டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள அந்த கோவிந்தனை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. பா, இந்த கோவிந்தனை ஓலா போட்டு வர சொல்லுப்பா. சார், ஓலா கேபுப்பா. சார் அப்போ அந்த காசும் ஓலால நான் தரேன்ப்பா. சரிங்க சார், சரிங்க சார். சார், உளவுத்துறை ரிப்போர்ட் படி கோவிந்த ஓலால கூலா வந்துட்டு இருக்கான் சார். ஓவர் ஓவர். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றீங்க. இதெல்லாம் இன்னும் மக்கள் நம்புறாங்களா? என்ன கோவிந்தன், கை இப்படி உதறுது? காலையிலே டேக்கா? கையே கல்யாணி. கோவிந்தா, அப்படி என்ன இந்த புக்ல இருக்கு? 90s கிட்ஸ். அந்த 90s கிட்ஸோட தைரியத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பால் ரா. ஓகேடா நாயுடு, செகண்ட் பால். என்னதான் சொல்லு, 80 கிட்ஸ் தான் நாயுடு. ஆமா நாயுடு, தம்மு குடு. நாயுடு, அங்க பாரு நாயுடு. என்ன நாயுடு, பிசி ஏரியாக்கு புதுசாகுது. சரியான கட்டை ஆகுதுல. இந்த மாதிரி கட்டை ஜில்லாவிலே கிடையாதுல. ஆமா நாயுடு. லுக்கா உர்ற. நான் நாயுடு ரொம்ப காஞ்சு கிடக்குற போல. டேய் வாய் முறா. அரா. அம்மா. புளியலா நீங்க சனி பாடுங்க. நான் பால் தாங்கனா நான் ப்ளீஸ் நானா பால் தாங்கனா நானா ப்ளீஸ் நானா பால் தாங்கனா பால் தாங்க. காஜில பார்க்காத நாயுடு, அதுவே மட்ட பழக மாதிரி இருக்குது. ஏரியால யார் வேணா அவசரம் பண்ணலாம். அத என்னது மட்ட பழகையா? நம்ம ஏரியாண்ட யாரா உசார் பண்ண முடியும்? ஏன் நீ உசார் பண்ணி காட்டு. ஏன் நம்ம மேஸ்திரி உசார் பண்ணி காட்ட சொல்லு. ஏன் தோகரானுங்களா சின்ன பசங்க இவனுங்களை உசார் பண்ணி காட்ட சொல்லு. என்னடா உசார் பண்றீங்களா? பாத்தியாடா பையனுக்கு தில்ல. ஒரு நிமிஷம்.
என்னடா பொடியா? ஐ லவ் யூ. என்னடா சொன்ன? டேய் டேய் பாத்திரா இது தவுல்தா டேய் நான் யாருன்னு தெரியாதுல்ல, அவளுக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல. நான் பொடியே இல்லை, என் பேர் ஜோக்கி. 90s kid. தம்மா துண்டு இருக்கும் போதே அவ்வளோ பண்ணிருக்காங்களா? ஹ, சின்ன வயசுலயே அப்படின்னா அப்போ பெருசான பிறகு தலை இப்போலாம் ஏரியாவில் உன்னை யாரும் ப்ளே பாய்னே சொல்கிறது இல்லை. ஆமாம் தல, பொண்ணுங்களாம் கூட இப்போ ஜோக்கியை தான் பார்க்குதுங்க. தலை 18 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் எல்லாம் அவனை தான் பார்க்குது. அப்போ 38க்கு மேலே 39ல ஆ ஏய் ஜோக்கி பாய், இன்னைக்கு எத்தனை பொண்ணு உசார் பண்ணிருக்கிற? இன்னைக்கு நாளும் நல்லா இல்லை, பார்த்த பொண்ணுங்களும் நல்லா இல்லை. ஏப்பட்டா எஸ் சாப். இப்போலாம் ஏதோ 10 மொக்க ஃபிகரை உசார் பண்ணிட்டு பிளேவாய்னு சொல்கிறானுங்க. ஆமாம் சாப். தலை அங்க பார்த்தல அரேபிய குதிரை வருது. நான் சவாரி செய்யணும்னு நினச்சி மிஸ் ஆன ஒரே குதிரை இவதாண்டா. இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் என் மேலே தான் கண்ணு, ஆனால் எனக்கு உன் மேலே தான் கண்ணு. 9841562341 இதான் என் ஃபோன் நம்பர். கால் பண்ணு. ஏப்பட்டா எஸ் சாப். ஏதோ 10 மொக்க ஃபிகரில் உஷார் பண்ணிட்டு ப்ளே பாய் ஆகலடா. நான் உஷார் பண்ண 10மே பக்கா ஆன்ட்டிங்கடா. அப்போ உங்க ஹீரோ ஆன்ட்டி மட்டும் தான் உஷார் பண்ணுவாரா? எங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களா லவ் பண்ண மாட்டாரா? உஷார் பண்ணாரு. உங்களை மாதிரியே அழகா அந்த ஜோக்கிக்கு ஏற்ற பாபி இருக்கா. வாவ், சூப்பர். அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அப்புறம் தான்